பாவையின் ரகசியம் அத்தியாயம் 13. இரவு நேர பணிக்கு வழக்கம் போல் நந்தன் வந்தவனின் விழிகள் முதலில் தேடியது என்னவோ அஞ்சனாவைத்தான். அவளை பார்த்த பின் தான் சற்று நிம்மதி உணர்வு. அப்படியே மூச்சினை இழுத்து விட்டவனோ தன் இருக்கையில் அமர்ந்து வேலையை கவனித்தான். பகலில் வரும் அவர்களின் ஹச்சார் அன்று இரவு வந்திருக்கவே அனைவரும் அவரை பற்றி தான் பேசினார். இப்போதான்ப்பா எனக்கு கொஞ்சம் நிம்மதி. நம்ம மட்டும் ராத்திரி வேலை பார்க்கணுமா? இப்போ பாரு, நம்ம சாரும் நைட் ஷிஃப்ட் வந்துட்டாரு என்க. எந்த சார்? கண்ணியின் முன் கவனமாக இருந்த அஞ்சனா கவனிக்காது போனதால் கேட்க, சதீஷ் சார் என்றான் அருகில் இருந்தவன். ஓ அப்படியா? ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வந்ததே இல்லையா? நான் இங்கே வேலைக்கு வந்து 4 மாதம் ஆகுது. இது வரைக்கும் இதுதான் என்னோட 2வது நைட் ஷிஃப்ட். நான் பார்த்த வரைக்கும் இல்லை என்கவே சரி என கேட்டுக்கொண்டாள். சிறிது ஓய்வு நேரம் இருக்கவே நித்திரை வந்து அஞ்சனாவை அழைக்கவே தலையை சிலுப்பியவள் காஃபி அருந்த அதன் இடம் நோக்கி சென்றாள். அங்கே தனக்காக ஒரு காஃபியை எடுத்துக்கொண்டு கண்ணாடி ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்க்க அமைதியான சாலையை அவளின் விழிகளுக்கு காட்சி கொடுத்தது. யாராவது ஒருவர்தான் அவ்வப்போது செல்வது தெரிய நீண்ட நாட்களுக்கு பின் இப்படி ஒரு நிகழ்வை கண்டாள். நல்லா இருக்குல்ல என்ற குரல் அவளின் அருகில் கேட்க பட்டென திரும்பினாள். அங்கே அவளுக்கு முன் கரங்களில் அவளை போன்றே ஒரு காஃபியை வைத்து கொண்டு நின்றான் நந்தன். அவனின் ஞாபகம் இருக்க அவனின் பெயரோ மறந்து போயிருக்கவே, நீங்க அன்னைக்கு உங்க பேர் அன்றைய நாளை நினைத்து கூற வந்தால், நான் தான் நந்தன். இங்க சாரி மறந்துட்டேன். உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தானா? ஆமாம். கேட்க மறந்துட்டேன். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? டெக்னிக்கல் என்றதுமே சட்டென மின்னல் வெட்டியது. எப்போ இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணீங்க? ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? சும்மாதான். சரி நான் வரேன். மெல்ல பேச்சினை கொடுக்கலாம் என நினைத்து செல்ல பார்த்தால் ஏனோ அவளிடம் சிறிது நேரம் பேச நந்தனுக்கு தோன்றவே தடுத்தான். நில்லுங்க. என்ன அதிகமாக வேலை இருக்கா என்ன? பகலில் தான் வேலை இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சரி, நான் இங்கே ஜாயின் பண்ணி 7 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போது அக்கா இறந்ததுக்கப்புறம் வசந்த்கிட்ட இவரை பற்றி கேட்டே ஆகணும் இன்னைக்கு நினைத்து கொண்டு பேச்சினை வளர்த்தாள். முதல் நாள் என்பதால் இருவரும் பொதுவாக வேலையை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டனர். பின் நேரம் செல்வதை உணர்ந்து வேலையை பார்க்க கிளம்பிவிட்டனர். வேலை முடிந்ததும் பார்க்கிங்கில் பார்த்த இருவருமே லேசாக புன்னகை மட்டும் வீசிக்கொண்டனர். அவளோ தன் ஸ்கூட்டியில் செல்ல அவளுக்கே தெரியாது அவளின் இருப்பிடம் காண பின்னே சென்றான். அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு எங்கு தங்கியிருக்கிறாள் என்பதை அறிந்தவனோ அவள் பத்திரமாக சென்ற பின்னே தன் வீட்டுக்கு கிளம்பினான். மதிய நேரம் போல் வசந்திற்கு அழைத்தவள் இரவில் அவனோடு பேசுவது கூறவே, இந்த பேரை நான் இருக்கும்போது கேள்விப்பட்டது இல்லை அஞ்சனா. ஒருவேளை எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கலாம் என்றான். ஆமாம், நீங்கள் வெளியில் போன அதே மாதம்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த போலீஸோட தம்பியா இருக்குமோ? எனக்கு அது தெரியாது. ஆனால் அந்த போலீஸ் ஃபோட்டோ கேட்டேல இப்போ இருக்கு, நான் அனுப்புகிறேன். முகம் எதுவும் ஒத்து போகுதான்னு பாரு. அப்படியே பேச்சுவாக்கில் கூட பிறந்தவங்க வேலை எப்படின்னு கிடைச்சதுன்னு விசாரிச்சு பாரு என்கவே சரி என கேட்டுக்கொண்டாள். கைபேசியை வைத்தவளுக்கு காவல் அதிகாரியின் ஃபோட்டோ வரவே அதனை எடுத்து பார்த்தால் இவனுக்கும் அவனுக்கும் சிறிது ஒத்து போவதை போல்தான் தெரிந்தது. இந்த போட்டோவில் இருப்பவன் மட்டும் அவனின் அண்ணனாக இருந்தால் தன் அக்காவின் கொலைக்கு உதவி புரிந்த இவனை பற்றி அறிந்தே ஆக வேண்டும். அக்காவின் கொலைக்கு இவன்தான் காரணமாக இருக்குமோ? அல்லது வேறு யாருக்காவது உதவி செய்கிறேன் என்று இந்த வேலையை பார்த்தானா? எப்படியோ, ஆனால் வசந்த் புகார் கொடுத்து இத்தனை நாட்கள் ஆகியும் இன்னும் விசாரிக்கவில்லையே. யோசனையை விடுத்து சிறிது நேரம் நித்திரை கொண்டாள். அன்றிரவு வழக்கம் போல் வேலைக்கு செல்ல இருவருமே பார்த்து கொண்டனரே தவிர பேசும் வாய்ப்பு அமையவில்லை. அப்படியே நாட்கள் கடக்க ஒரு நாள் அவனிடம் பேச்சு கொடுத்தாள். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? இருவருக்குள்ளும் இப்போது சகஜமான உரையாடல் வந்திருந்ததால் அவனோ அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான், என்னோட பேரண்ட்ஸ், அண்ணன், அண்ணி, தங்கச்சி, அண்ணன் பொண்ணு. உங்கள் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சும் ஒன்றா தான் இருக்காங்களா? ஆமாம், ஜாயின்ட் ஃபேமிலி தான் என்க சட்டென தன் குடும்பம்தான் நினைவில் வந்தது. ஒரு நாள் தன் அக்கா அண்ணன் இருவருமே இருக்க, வருங்காலத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கணும், என்னைக்கும் பிரியக்கூடாது என்று தன் ஆசையை கூற அவர்களும் சரி என்றதை இப்போது நினைத்து பார்த்தாள்.
விழிகளோ கலங்கி கண்ணீர் துளி சிந்த சட்டென தலை தாழ்த்தி துடைத்து கொண்டாள். என்னாச்சுங்க? நான் எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேனா? அவளுக்கு யாருமில்லை என்பதால் தன் குடும்பத்தை பற்றி கூறியதும் வருத்தம் கொண்டாள் என்று எண்ணினான். ஒன்னுமில்ல என்றவளோ விலகிச் செல்ல முயல விடாது அவளின் கரங்களை பற்றினான். அறிந்து மனதால் சலனப்பட்டு மங்கையை தொட்டான் என்றால் அதுதான் அவனின் முதல் தொடுகை. தங்கை அன்னையை தவிர வாழ்வில் மற்றொரு பெண்ணாய் மாறப்போகும் அஞ்சனாவையே அவனோ உணரவில்லை. விடுங்க. முடியாது, எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும் என்க அதிர்ச்சியோடு திரும்பி அவனின் முகத்தை கண்டாள். அவனின் முகத்தில் என்ன கண்டாலோ அவளின் விழிகள் நகர மறுத்தது. காயம் கொண்ட இதயத்துக்கு அவனின் பார்வை மருந்திடுவது போல் உணர்ந்தாள். தன் வேதனையை அவனின் வேதனை என்பது போல்தான் அவனின் கண்கள் அவளுக்கு கூறியது. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆசிரமத்தில் வளர்ந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்கன்னு கேசவன் சொன்னான். கவலைப்படாத, உங்களுக்காக உறவு உங்கள் கூடவே தான் இருக்கும், என்னைக்கும் உங்களை விட்டு போகாது என்க அவளோ தன் குடும்பத்தை நினைக்க அவனோ தன் குடும்பத்தை நினைத்து கூறினான். அவனின் கூற்றில் தலையசைத்தவளுக்கு நிம்மதியான உணர்வு. தன் வேலையை பார்க்க சென்று விட்டால் இப்படியே நாட்கள் கடக்க அவனிடம் கேட்க நினைத்ததை மறந்தாள். ஆனால் அவளுக்கு நினைவூட்டும் விதமாக அன்றைய நாளும் வந்தது. இரவு 11 மணி போல் ஷூ சத்தம் கேட்க யாரோ ஒருவன் அந்த அமைதியான நேரம் வரவே அனைவரின் பார்வையும் அவனின் மீதுதான். அஞ்சனாவும் திரும்பி காண வந்தது என்னவோ அந்த காவல் அதிகாரிதான். ஃபார்மல் உடையில் இருக்க நேராக வந்தவனோ ஹச்ஆர் அறைக்குள் நுழைய சந்தேகம் கொண்டாள். இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்? வசந்த் கூட சொன்னார்ல 2-3 தடவை வர்றதை பார்த்ததா. அப்போ இவங்க 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அதனால தான் தம்பியை வேலைக்கு சேர்த்தானோ? இவன் தம்பி நந்தனா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும்ல நினைத்து கொண்டு தன் விழிகளை கூர்மையாக்கினாள். சில மணி நேரங்கள் கடந்து அந்த அறையை விட்டு அவனோ வெளியே வர அதே நேரம் அவனின் எதிரே சென்று நின்றான் நந்தன். என்னடா வேலை எப்படி போகுது? உன்னோட தகுதிக்கு உனக்கு இங்கே எல்லாம் ஓகே தானே? எங்க எல்லாம் ஓகே தான். நீ என்ன அண்ணன் இவ்வளோ தூரம்? என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். நைட் ஷிஃப்ட் ஒத்து வரலன்னா சொல்லு, பகலில் மாற்ற சொல்கிறேன் அவன்கிட்ட. எங்கவே அதெல்லாம் தேவையில்லைண்ணா, இது நல்லா தான் இருக்குது. அண்ணியும் பாப்பாவும் தனியாக இருப்பாங்க, நீ வீட்டுக்கு போண்ணா. சரி, நீயும் போய் வேலையை பாரு என கூறி இருவரும் பிரிந்து எதிர் திசையில் சென்றனர். இதனை கண்ட அஞ்சனா உறுதியாக்கி கொண்டால் இருவரும் அண்ணன் தம்பி என்று. வேலை முடிந்து கிளம்பியவளோ தன்னை ஒருவன் பின்தொடர்ந்து வருகிறான் என்பது கூட தெரியாது இருந்தாள். வசந்திற்கு அழைத்த விஷயத்தை கூற அவனோ சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா இருக்க என்க. எனக்கு என்னமோ அக்கா இறந்ததுக்கும் எங்கள் ஹச்ஆர் இந்த போலீஸ் 2 பேருக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. பொண்ணுங்க விஷயத்தில் அந்த ஹச்ஆர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கான். ஒருவேளை அக்காவை அவன் எதுவும் அதற்கு மேல் கூற முடியவில்லை என்றாலும் வசந்தால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் இப்படி ஒரு எண்ணத்தில் ஒரு நாள் யோசிச்சு பார்த்ததில்ல. நீ சொல்கிறது கூட உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் அக்கா நைட் ஷிஃப்ட் பார்த்த அன்னைக்கு ஹச்ஆர் இருந்தார். இது போதும். அப்போ இனி அந்த ஹச்ஆர் பற்றி விசாரிச்சா தெரிய போகுது. எதுக்கும் நீ கவனமாயிரு. ஏன்னா அவரோட அப்பா அரசியல்வாதியாக இருக்காரு. அதனால ஆள்பலமும் பணபலமும் 2மே இருக்கும் என்கவே சரி என கேட்டுக்கொண்டாள். நாட்கள் கடக்க இப்போது இவர்களுக்கு பகல் ஷிஃப்ட் மாறியது. பகலில் தினமும் வேலைக்கு வந்து கொண்டிருந்த கேசவனுக்கு இரவில் வேலை மாறியது. ஒரு நாள் தனியாக யோசனையாய் அமர்ந்து டீ அருந்தி கொண்டிருந்த அஞ்சனாவின் முன்னே வந்து அமர்ந்தான் நந்தன். ஹாய் அஞ்சனா. ஹாய். என்னாச்சு, ரொம்ப டல்லா இருக்கீங்க என்கவே சட்டென நிமிர்ந்து கண்டாள். எப்படி இவனால் கண்டுபிடிக்க முடிந்தது நினைத்தவளோ தலைவலி என்றாள். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்காதீங்க அஞ்சனா. சரி, அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நம்ம ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்தாரே, நீங்கள் கூட அவர்கிட்ட பேசுனீங்களே, யார் அவங்க? என் கூட பிறந்த அண்ணன். அப்படியா? எதுக்காக வந்தாங்க? உங்களை பார்க்க வந்தது மாதிரி இல்லையே. நம்ம ஹச்ஆர் ரூம் என் அண்ணனும் ஃப்ரெண்டு. பல வருஷமாக 2 பேருமே பழக்கம் இருக்குது. அதனால எனக்கு இந்த கம்பெனியில் வேலையே கிடச்சிது. இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணேன். சரி, எனக்கு வேலை இருக்குது, அப்புறம் மீட் பண்ணலாம் என்றவாறு எழுந்து சென்றுவிட தோள்களை குலுக்கிக் கொண்டு நந்தனும் சென்று விட்டான். ரேஷ்மியின் செய்கை, நடை, உடை அனைத்தும் சற்று மாறியது போல் தோன்றவே அவளிடம் கேட்க நினைத்தாள் அஞ்சனா. ஆனால் அவளோ எப்போதும் தன் பிஸியாக இருப்பதாக காட்டிக்கொண்டாள். மற்றவர்கள் கவனிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவளையே கண்டு கொண்டிருந்த அஞ்சனா கண்டுவிட்டாள்.
ரேஷ்மி அடிக்கடி ஹச்ஆர் அறை சென்று வருகிறாள் என்பதை. யார் அந்த அறைக்கு சென்றாலும் முகம் சுருங்க எரிச்சலோடு கோபமாக அப்படித்தான் வருவார்கள். எந்த வேலை செய்தாலும் குறை கூறும் மனிதன் அல்லவா? அப்படி இருக்க இவள் மட்டும் குறுநகை வீசிக்கொண்டே சென்று வருவது ஏன்? உணவருந்தி கொண்டிருந்த நொடிதான் அவளிடம் பேச முடியும் என்பதால் அன்று ஒரு வழியாக காத்திருந்து பிடித்து விட்டாள். ரேஷ்மி. ஹாய் அஞ்சனா. என்ன ரொம்ப பிஸி போல? காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? ஒரு வழியா லவரை சமாதானப்படுத்திட்டியா? இல்லை, எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிட்டு. நான் எவ்வளோ சொல்லியும் புரிஞ்சிக்கல. வேலையை விட சொன்னால் என்னால் முடியாதுன்னு சொன்னேன், பிரிஞ்சிட்டோம். ஓ சாரிப்பா, நான் வேற தேவையில்லாமல் ஞாபகப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்க அப்படிலாம் இல்லை, நான் அதை எப்போவோ மறந்துட்டேன் என்ற நொடி ரேஷ்மிக்கு கிஸ் ஸ்மைலி போட்டு ஏதோ ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. அதனை அஞ்சனா பார்க்கும் முன்னே சட்டனை எடுத்து புன்னகை முகமாக அதற்கு பதிலளித்தவளோ, சரி கேபினில் வேலை இருக்க போயிட்டு வரேன் என சென்று விட்டாள். ரேஷ்மியின் செய்கை வித்தியாசமாக இருக்கவே குழம்பினாள் அஞ்சனா. காதலில் தோல்வி கண்ட பெண்ணாக இவள் இல்லை என்பதை உறுதியாக தெரிய, என்ன பெண் இவள்? மாலை நேரம் வேலை முடிஞ்சதுமே ரேஷ்மி கிளம்ப அஞ்சனாவிற்கு ஏனோ சரியாக படவில்லை. அவளை பின்தொடர்ந்து செல்ல நினைத்தவளோ உடனே கிளம்பினாள். அவசரமாக கிளம்பும் அஞ்சனாவை கண்ட நந்தனும், என்னாச்சு இவளுக்கு? இவ்வளோ வேகமா எங்க போக போறா நினைத்து கொண்டு பின்னோடு நந்தனும் கிளம்பினான். ரேஷ்மி அஞ்சனா ஃபாலோ செய்ய, அவளை நந்தன் ஃபாலோ செய்ய மூவருமே அறிந்திருக்கவில்லை. 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு இருள் சூழ்ந்து விடவே நேராக ஹோட்டல் லாட்ஜ் ஒன்றிற்குள் நுழைந்தாள் ரேஷ்மி. இவளுக்கு இங்கே என்ன வேலை இருக்க போகுது நினைக்கும் போதுதான் மதியம் கண்ட குறுஞ்செய்தி நினைவு வந்தது. ஒருவேளை புது பாய் ஃப்ரெண்ட் உஷார் பண்ணிட்டாலோ, அதான் பார்க்க வந்திருக்காளோ நினைத்து கொண்டே அவளை போன்று இவளும் ஸ்கூட்டியை நிறுத்தினாள். உள்ளே நுழைந்தவளுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. நன்றி.